Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 715 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி கேப் விடாம கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி அந்த பெல்லமி கிட்ட கும்மா குத்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். லூஃபி ஒவ்வொரு அடிக்குமே சொல்லுவான், டேய் வேண்டாம், இதுக்கு மேல நீ முக்குனின்னு வச்சுக்க, ரத்தம் தான் வரும், அப்புறம் இதோட நீ பாடியா இருவே, உன்னை அள்ளி போட்டு தான் போகணும், வேண்டாம் சொன்னா கேளும்பா. அவன் இதுக்கப்புறம் தான் இன்னும் வெறியாகி ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர்லாம் யூஸ் பண்ணி அடி திருக்க விடுவான். அதுலயும் அடி கேப் விடாம விழுந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு அடியில செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குவானா, இதையே நல்லா சாக்கா யூஸ் பண்ணி நிறுத்தாம அடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஜியோலா மற்றும் அவ கூட இருந்த அல்ல கைகள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. யாருகிட்டயும் எந்த ஒரு அசைவும் இல்ல, ஏன்னா அடி அப்படி. சரி, இதுக்கப்புறம் இனிமேட்டு இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, வாங்க வியோலா கிட்ட போலான்னு பிரின்சஸ கூப்பிட்டா அவ லியோ என்னோட கால்கள் அடிபட்டு இருக்குது, அதனால என்னால நடிக்க முடியாது மேன், நீ தான் என்னைய தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு போறியா அப்படின்னு கேட்கும் போதே அவனுக்கு கட்டுப்பாவும். பின்ன இவ்வளவு நேரமா அவனை குமுறுன்னு குமுறிட்டு இப்ப வந்து பச்சா புள்ள மாதிரி நடிச்சா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்குதுன்னா அவகிட்ட தான் ஹீலிங் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி காலை சரி பண்ணிட்டு மறுபடியும் நடக்கலாமே. அது மட்டும் இல்லாம அவசரத்துக்கு பாத்ரூம்க்கு அடிச்சு போறண்டு ஓடுறவனை விட நீ தான் நல்லா ஓடுவியே, அப்படியே ஓடி இங்க இருந்து வா, பஞ்சாயத்து வா வரும்பா. அவ உடனே அப்படியா அப்படின்னா நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு அங்கேயே சக்குன்னு உட்காந்துக்குவா. இவ்வளவு செருப்படி வாங்கி அவ திருந்தல பாத்தீங்களா, இனிமேட்டு உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவா. கப்பெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரியே நின்றுட்டு இருப்பான். என்ன சண்டை அவங்களுக்கு நடுவுல போயிட்டு இருக்குது, இவன் நடுவுல போனான்னா வச்சு செதுக்கிடுவாங்க. உடனே லியோ நீ இங்கே இருக்கிறீன்னா இரு, நான் கிளம்புறேன்பா. கப்பு வேற வழி இல்லாம லியோ மண்டையிலே நச்சுன்னு ஒண்ணு வச்சு அந்த பைத்தியத்தை போய் தூக்கிட்டு வாடா வென்று, இங்க இருந்து சட்டு போட்டு கிளம்புற வழியா பாப்போம், இனி எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியல. ஒண்ணு சரி ரைட்டுன்னு வேற வழி இல்லாம அவளை தூக்கிட்டு போவான். போகும்போது வண்டையா திட்டுவான், நீ நிஜமாவே ரொம்ப செல்ஃபிஷான ஆளு, ஷார்ட் டெம்பர், பைத்தியம், அரமெண்டலு, ஒன்னா நம்பர் முடிச்ச வைக்கி, நீ எல்லாம் பிரின்சஸே கிடையாது, நகராட்சி குப்பை தொட்டின்னு அவன் வாயில என்னென்னலாம் வருதோ அதெல்லாத்தையுமே சொல்லி கழுவி ஊத்துவான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, சாலியா அவன் முதுகுல உப்பு மூட்டை ஏறி என்ஜாய் பண்ணிட்டு வருவான். சோ இப்படி அவங்க அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆகி போறத அங்க இருக்க அல்ல கைங்க பார்த்துட்டு அவங்கள விடாதீங்க, பிரின்சஸ் மன்ஷேரியா எப்படியாச்சும் நம்ம பிடிச்சே ஆகணும்னு வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ ஜியோல கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிச்சு அவங்கள விடாதீங்களே, இது எனக்கு அவமானம், ரெண்டு பொடுசுங்க என்னைய போட்டு பொல்லந்துட்டு போயிருச்சுங்க, இந்த மேட்டரை எப்படியாச்சும் நான் டோஃப்ளமிங்கோ கிட்ட சொல்லியே ஆகணும்னு அங்க இருக்கிற போன் எடுக்கிறதுக்காக முக்குன்னு முக்குவா. ஆக்சுவலா மன்ஷேரி பிரின்சஸ் இவங்க பிளானுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தி. அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய இன்ஜுரியா வேணாலும் சரி பண்ண முடியும். ஆனா அப்படி அவ பண்ண அவளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப அவ ஒருத்தினா பரவாயில்ல, அவ பாடியில அங்க இருக்க எல்லாத்தையுமே வச்சு தச்சுட்டான்ல, ஆல்ரெடி மேடம் ஓவர்லோடு, இதுல இந்த லோடெல்லாம் சேர்த்து வச்சவனா அவளால ஒழுங்கா மூவ் பண்ண முடியல. அவங்களோட அல்டிமேட் பிளானே ஸ்மைல் ஃபேக்டரிக்கு ஏதாச்சும் சம்பவம் ஆயிருச்சுன்னா இவளோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு ஐடியா. ஆனா அவளே இல்லன்னா பிளான் சொதப்பிக்குமே. சோ எப்படியாச்சும் இந்த மேட்டரை டோஃப்ளமிங்கோ கிட்ட சொல்லி அவளை தடுத்தே ஆகணும்னு போனு கிட்டக்க வரைக்கும் போயிருவா. ஆனா அதுக்கு மேல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபேக்டரி இனி காலியாச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வரவே முடியாது. சோ இனிமேட்டு சீனியர் பிங்கோட கையில தான் எல்லாமே இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்க சீனியர் பிங்க்குக்கும் பிராங்கிக்கும் சரியான சண்டை. அந்த சீனியர் பிங்க் ஒரே அட்டாக்க தான் திருப்பி பிராங்கிக்கு யூஸ் பண்ணுவான். ஆனா பிராங்கி அந்த அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இன்னும் யோசிக்கல, அடி வாங்கிட்டே தான் இருப்பான். இப்படி மாத்தி அடிச்சுக்கிட்டதுல ரெண்டு பேருமே டயர்டாகி அவங்களால முடியல, பயங்கரமா படுத்து கிடந்து எந்திரிக்க முடியாம மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. லிட்டில் பீப்புள்ஸே வந்து காரிட்டு துப்புவாங்க. 30 டைமுக்கு மேல அவன் அதே அட்டாக்க திருப்பி யூஸ் பண்ணிட்டான். ஏன் அந்த அடியை வாங்கிட்டே இருக்க, எஸ்கேப் ஆக மாட்டியான்னு கேட்பாங்க. நீங்க அந்த சண்டைக்குள்ள குறுக்க வராதீங்க, ஐ வில் டேக் கேர், இது என்னோட சண்டைமா. அதே நேரம் சீனியர் பிங்க் ஆளுங்க, யோ அவன் 30 டைமுக்கு மேல ஒரே மாதிரி பஞ்சு வைக்கிறாயா, நீங்க ஏன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகலன்னு கேட்டா அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஆனா பிராங்க் என்ன சொல்லுவான், யாராச்சும் ஆசாசையா கொண்டு வந்து பிரியாணியை கொடுக்கும் போது அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட தோணுமா இல்ல தட்டி விட தோணுமா, அதாவது இவனுக்கு அடிச்சுக்கிற அடி வந்து அவனுக்கு பிரியாணி மாதிரி, அந்த அடியை சிந்தாம செதறாம வாங்கிக்கிறானுங்க. என்ன ஒரு தொழில் பக்தி. அவன் அட்டாக்க ஆசாசியா கொடுக்கும் போது ஷை ஆயிட்டு விலக கூடாது, அதை தெளிவா வாங்கிக்கணும். பிராங்கிய பொறுத்த வரைக்கும் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு கடைசியில ஜெயிக்கிறதா அவனோட ஸ்டைல், அதுவும் ஸ்ட்ராங்கான ஸ்டைல். அண்ட் லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் சண்டை போட வர முடியாம ஃபீல் பண்றாங்கல்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காண்டி நான் சண்டை போட்டு ஜெயிச்சு இனிமேட்டு உங்களை அவங்களுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்க விடவே மாட்டேன்பா. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, ஃப்ராலாண்டு அடிச்ச நவுத்துங்கன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அந்த டைமுங்கும் போது பேபி 5 மறுபடியும் அட்டாக் பண்ண ரெடி ஆவான். சோ ரெண்டு
பேர்த்துக்குள்ளேயுமே இப்ப வெறித்தனமான ஒரு சண்டை நடக்க போகுது. முதல்ல எப்படி டெரரா லுக் விட்டுக்கிட்டானுங்களோ அதே மாதிரி லுக் விடுவானுங்க. இதுல வேற அந்த சீனியர் பிங்க் அடுத்த அட்டாக்ல எங்கும் போது பிராங்கிய கம்ப்ளீட்டா சோழிய முடிய போறேன்பா. அப்படி என்ன பண்ண போறான்னு பார்த்தா அப்படியே தரையில ஒரு ஜம்ப போட்டு நீந்திட்டே வருவான். இப்ப என்னன்னா இவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அவன் சிந்தாம சதராம வாங்கிக்குவேன்னு சொன்னால அது ரொம்பவும் தைரியமான வார்த்தை. நீ ஒரு ஆம்பளை சிங்கம், அதே மாதிரி இந்த அட்டாக்கையும் வாங்கிக்கன்னு சொல்லி ஓங்கி வந்து இடிச்சு தூக்கிட்டு போவான். பிராங்கி நினைச்சிருந்தா கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கலாம், இல்ல அவ்வளவு தூரத்துல இருந்து வரவன் பக்கத்துல வரும்போது டப்புன்னு எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதெல்லாம் எதுவும் அல்ல, அடி அசால்ட்டா வாங்கிட்டு போறான். அவன் என்ன பண்ணிட்டான், இதான் சாக்குன்னு ஃபேக்டரிக்குள்ள இருந்த அவனை அப்படியே தரன்னு வெளியில கொண்டு வந்தாச்சு. லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே பதட்டம், கஷ்டப்பட்டு எல்லாம் உள்ள வந்தாங்க. இப்ப எல்லாமே வீணா போச்சேன்னு சீனியர் பிங்க அட்டாக் பண்ணும்போதே தெளிவா சொல்லுவான். திருப்பியே நீ எந்திரிச்சிட்டீன்னா நான் கண்டிப்பா தோத்துட்டேன் தான் அர்த்தம்னு. ஏன்னா இந்த டைம் அவன் மொத்த பாடியோட பவரையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம்லாம் அவனால அசைய கூட முடியாது. இந்த மேட்டர் சொன்ன உடனே பிராங்கி அப்படியா அடியும்பான். அப்படியே தரையில தேய்ச்சிக்கிட்டு போனவன் அடிச்சு புடிச்சு பில்டிங்க்கு மேல நீந்திட்டு போவான். எல்லாம் பார்த்துட்டு பேன்னு முழிப்பாங்க, எதுக்காக அவன் அவ்வளவு ஹைட்டுக்கு தூக்கிட்டு போறான்னு. அப்படி போன வேகத்துல சல்லுன்னு மேல பார்ப்பாங்களா. அந்த டைம் சீனியர் பிங்க் இன்னைக்கு வெதர் சரியில்லை, ஆனா நான் இப்படியே இதே மாதிரி மேல பறந்து போனேன்னா என்னால ரூசியனை பார்க்க முடியும் பானா. யாரா ரூசியன்னு கேட்டா அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு கிம்லெட்டுமா. ஆனா கிராவிட்டியோட பஞ்சாயத்தால என்னால இதுக்கு மேல உன்னைய மேல தூக்கிட்டு போக முடியல, அதனால நம்ம கீழே தான் போகணும் பானா. பிராங்கி என்னதான்டா சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுனா. தெளிவா தானே சொல்லிட்டா போச்சுன்னு. தம்பி சைபார்க்கு நீ முன்னாடி மட்டும்தான் ஸ்டீலு, ஆனா பின்னாடி உனக்கு எலும்பும் ரத்தமும் இருக்குதுமானா. உடனே பிராங்கிக்கு பயங்கர ஷாக்கு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு. ஏன்னா இவ்வளவு ஹைட்ல இருந்து அவனோட பாடியை கீழே கொண்டு வந்து அடிச்சானா என்ன ஆகும், வேற என்ன சங்குதான், கொஞ்சம் நாக்க கடிச்சிட்டு பொறுத்துக்க, ஒரே அடிதான் சோழி முடிஞ்சிரும்னு சொல்லி சல்லுன்னு போவாங்க. இவனுங்க சண்டை போறானுங்களா இல்ல கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போறானுங்களா தாங்க முடியல. இங்க இருக்க லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே பதட்டமாயிரும். என்னதான் பிராங்கி ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் இவ்வளவு ஹைட்ல அவ்வளவு வேகத்துல வந்து விழுந்தாருன்னா சங்குதான்னு சொல்லி பதறி கத்திட்டு இறப்பாங்க. அப்படியே மேல இருந்து ஸ்வைன்னு வர்ற வேகத்துல மியாவ் சூப்ளெக்ஸ் பேபி ஃபைன்னு சொல்லி ஒரே அடி. அந்த இடமே ஏதோ வெடிகுண்டு விழுந்த மாதிரி புகமண்டலம் ஆயிரும். அதுக்கப்புறம் பேபி ஃபை மட்டும் கேஷுவலா மேல வருவான். பிராங்கியோட நிலைமை சம்போ சிவ சம்போ. அப்படியே பாடி ஃபுல்லா புகஞ்சு போய் பையன் எந்த ஒரு அசைவும் இல்லாம கிடப்பான். பின்ன இவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்தானா உடனே சீனியர் பிங்க்கு சந்தோஷம், ரைட்டு சோழிய முடிச்சாச்சுன்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம், டாடா.